அண்ணா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு புதிய சட்டசபை, அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவரோட முதல் கையெழுத்துல நிறைய தகவல் சேர்த்திருக்காரு. அதுல ஒண்ணு 200 யூனிட் கரண்ட் நாங்க குடும்பத்துக்கு இலவசமா கொடுப்போம். அது மாதம் ஒரு முறைங்கிறது அவங்களோட அறிக்கையில இருக்கு. ஆனா இப்ப அவங்க கொடுத்துருக்க அறிக்கையில தகவல் பாத்தீங்க அப்படின்னா 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்தி இருந்தவங்களுக்கு காசு 500 கீழே இப்போ ஆட்சி அமைச்சது பிறகும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. உங்களுடைய கருத்து? அண்ணே, ஃபர்ஸ்ட் 2 திராவிட கட்சிகளை ஒழிச்சு ஒரு தமிழனா விஜய் பதவி ஏற்றதுல எனக்கு மிக சந்தோஷம் தான். அவரால் நமக்கு பாதிப்பு இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அது மறுக்க வேண்டிய கருத்து கிடையாது, ஏத்துக்கிற வேண்டிய கருத்து தான். ஆனா இவர் செயல்பாட்டுல பாத்தீங்கன்னா திராவிட கட்சி மாதிரியே செயல்படுறாரு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒண்ணு. அதுதாங்க நம்ம கருத்து. அவர் செயல்பாட்டு வித்தியாசம் இருக்கு. முன்னாள் வந்த திராவிட ஆட்சி இதுக்கு எந்த வித்தியாசம்? ஆமா. இப்ப தமிழ் மக்கள் எல்லாத்துக்கும் என்னோட வணக்கத்தை ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நீங்க தேர்ந்தெடுத்தது ஒரு மாற்றம் வேணும் தேர்ந்தெடுத்தீங்க. ஆனா நினைச்சா வேதனையா இருக்கு. மக்கள் நினைச்சு பாக்குறப்ப ரொம்ப வேதனையா இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் 1000 ரூபாய் தரேன் பெண்மணிகளை, தமிழ் பெண்மணிகளை ஃபுல்லா 1000 தகுதிகள் பார்த்தாங்க. இது எப்படி 1000 தகுதிகள் வெறும் 1000 ரூபாய்க்கு. இவர் இப்ப மாற்றம் வேணும்னு இவர் தேர்ந்தெடுத்துறீங்க. நீங்க தேர்ந்தெடுத்ததுல என்ன பிரச்சனைனா, இப்ப ஒண்ணு இல்ல, அவர் முதல் கையெழுத்து இந்த 200 யூனிட் 200 அலகுகள் மின்சாரத்துக்கு அந்த இதை ஃப்ரீன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. இப்ப இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா எப்படி தொழில் சார்ந்த தொழில் அதிபர்களும் சரி, நம்ம மற்ற குறு வணிகர்களும் சரி, எல்லாருமே சிறு குறு வணிகர்கள் எல்லாருமே 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற ஒரு தாக்கத்துல பெண்மணிகளும் எல்லாரும் வாக்க செலுத்தி அவரை ஜெயிக்க வச்சிட்டீங்க. இப்ப போட்டிருக்காப்புல ஒரு போடு, அது என்ன போடுன்னு தெரியுங்களா? 500 யூனிட்டுக்கு உள்ள பயன்படுத்தினா மட்டும்தான் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ. அப்படி இல்ல 500 தாண்டி நீங்க 501 பயன்படுத்தினாலும் உங்களுக்கு 100 யூனிட் தான் ஃப்ரீ அப்படின்னு. எப்படி திமுக அடிச்ச அடியவே இவரும் அடிச்சிருக்காரு. அந்த திமுகல இருந்து வந்தவர் தான் ஐயா விஜய் அவர்கள். அதே கொள்கைகளுக்கு உள்ள வந்திருக்காரு, எந்த மாற்று கருத்தும் இல்ல. அவர் சொல்ல போனா அவரோட விஜய்ன்ற பேரை மட்டும்தான் மக்களுக்கு அறிமுகப்படுத்திருக்காரு. தன்னுடைய முழு பேரையுமே ஜோசப் விஜய் என்ற அப்படின்ற வார்த்தையை இதுவரைக்கும் அவரோட படத்துல அவருடைய முதல் படம் ஆரம்பிச்ச மாண்புமிகு மாணவன்ல இருந்து சரி, இப்ப மாண்புமிகு மாணவன்ல ஆரம்பிச்சு சொல்லாதவரு இப்ப மாண்புமிகு முதலமைச்சர்ல சொல்றாரு. ஏன் தன்னோட பேரை முழு பேரை சொல்றதுக்கு என்ன ஆகுது? என் பேரு அசோக் தயாளன், நான் தயாளன் சொல்லிக்கல, அசோக் தயாளன். அதுக்கு அவர் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் மு க ஸ்டாலின் பரவாயில்லையே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தன்னுடைய முழு பேரையும் உரிமையோட சொல்றாரு. நீ ஏன் விஜய் விஜய் மட்டும் ஏன் சொல்லி நீங்க உங்களோட இதை ஷார்ட்டா பயன்படுத்தி மக்கள்கிட்ட ஏன் ஷார்ட்டா கொண்டு போய் சேருங்க? உங்க ஜோசப் விஜய்ன்றதை நீங்க ஆரம்பத்துல சொல்லியிருக்கணும். இப்ப சொல்றீங்களே ஜோசப் விஜய் சினிமா பயன்படுத்தினாரு, இப்ப அரசுக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு. நம்ம முன்னாலே கேட்ட அதே கேள்விதான். அவர் சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணா இருக்குங்கிறதுல ஏதாச்சும் மாற்றத்தை இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இந்த 200 யூனிட்ன்றதுல அவர் சொன்னது தானே ஃபர்ஸ்ட் இது. அதே இது நான் காங்கிரஸோட முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு, 5-10க்கு இந்த தமிழ்நாடு காங்கிரஸை கையில போட்டுக்கிட்டு பல லட்சத்தை கொடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னவரு இப்ப காங்கிரஸ் துண்டை தொல்ல போறாரு. இதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? தமிழ் இனத்தை அழிச்ச காங்கிரஸுக்கு கூட்டணியா சேர்த்து இப்ப ஆட்சியை பிடிக்கிறாரு. ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எதுக்கு காங்கிரஸோட கூட்டணி போனவரு அடுத்த ஆட்சியிலே தக்க வைக்கணும், ஏன் தமிழின மக்களை அழிக்க மாட்டாரா? எனக்கு ஒரு கருத்து இருக்கு. மோர் டேஞ்சர் தென் கருணாநிதியை விட ஸ்டாலின் தான் ரொம்ப டேஞ்சரானவருன்னாங்க. ஆனா கருணாநிதி, ஸ்டாலின், ஜெயலலிதா விட ரொம்ப டேஞ்சரானவர் இந்த விஜய். ஏன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இந்த கட்சி பூரா ஜெயிச்சு 2 சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல், காங்கிரஸ், இவங்கெல்லாம் அவங்க ஓட்டு இவங்க இருக்கு. ஆனா அந்த ஓட்டை வாங்கிட்டு அவங்களோட ஆதரவுல நீங்க ஆட்சி அமைச்சிருக்காரு. இவர் மோர் டேஞ்சரன்ஸ் கருணாநிதி இல்ல, மோர் டேஞ்சரன்ஸ் விஜய். அடுத்த கருணாநிதி, ஜெயலலிதா எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற ஆளு இவர். தமிழ்நாடு மக்களுக்கு இது ஒரு பேர் இழப்பா இருக்கும்னு சொல்றீங்களா? பேர் இழப்பா கண்டிப்பா இருக்கும். மக்கள் மாற்றம் வேணும்னு நினைச்சு ஓட்ட வாக்க செலுத்திட்டாங்க. இப்ப தீய சக்தின்னு சொல்லிட்டு தீய சக்தியில இருந்து ஜெயிச்சவங்களை ஃபுல்லா தன்னோடைய சேர்த்துக்கிட்டா அப்ப இவர் மட்டும் தூய சக்தி ஆயிடுவாரா? இல்ல இவர் வாஷிங் மிஷின் தனியா வச்சிருக்காரா? இது அலசி துவைச்சு எடுத்து நான் திரும்ப தூய சக்திக்கு மாற்றிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதுவும் கிடையாது. இப்ப இந்த போட்டார் பாருங்க, போடு 200 யூனிட். அது மாதிரி நீ வாக்கு செலுத்தின மக்களுக்கு இன்னும் பல சர்ப்ரைஸ்கள் இருக்கு. நீங்க வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி பார்த்து உங்க ட்விஸ்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வாக்க செலுத்தினதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மாதம் ஒரு முறை ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அவர் சொன்ன வாக்குறுதிகள்ல ஒவ்வொரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க கண்டிப்பா நீங்க எல்லாருமே நல்லா
சிறப்பா செயல்படுவீங்க. அந்த வாக்குறுதிகளை வச்சு எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவர் ஒவ்வொரு வாக்குறுதியிலையும் தனித்தனி இந்த மாதிரி ட்விஸ்ட்களை கொடுப்பான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் வாக்கு செலுத்தினதுக்கு பெருமைப்படுவீங்க. நீங்க பெருமைப்படுவீங்க. சந்தோஷம்.